இந்த உலகத்திலே இரண்டு விதமான சரீரம் உண்டு. எத்தனை விதமான சரீரம் உண்டு? இரண்டு விதமான சரீரம் உண்டு. ஒன்று ஜென்ம சரீரம், இன்னொன்று ஆவிக்குரிய சரீரம். இறைமகன் இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? தன் ஒரே ஒரு பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு ஏன் கொடுத்தா தெரியுமா? நீயும் நானும் ஜென்ம சரீரத்தோடு வாழ்ந்து மரித்து விடக்கூடாது என்றது. ஆமென், அல்லேலூயா. அது என்னையா ஜென்ம சரீரம்? அது என்ன ஆவிக்குரிய சரீரம்? தேவனாகிய கர்த்தர் சொல்றார், இரண்டு ஆதாமுகள் இருக்கிறார்கள். ஐயா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஆதாம் தானையா, ஒரு ஏதேன் தோட்டம் தானையா. முந்தி வந்தவன் ஆதாம், பிந்தி வந்த ஆதாம் யார் தெரியுமா? வானத்துக்குரியவர். ஆமென், அல்லேலூயா. முந்தி வந்த ஆதாம் ஜென்ம சரீரம், பிந்தி வந்த ஆதாம் ஆவிக்குரியவர். ஆமென், அல்லேலூயா. வேதம் இருக்குதுங்க கொரிந்தியர்ல. ஏதோ கண்டவைகளை காணாதவைகளை அவங்க கிட்ட சொல்லல. இந்த ஜென்ம சரீரத்தோடு வாழ்ந்து மரித்து விடுகிறோம். புரோஜனம் இல்ல சகோதரா, புரோஜனம் இல்ல. வாழ்ந்து புண்ணியமே கிடையாது. ஏதோ வயிற்றுக்கு வாய்க்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் அது நமக்கு ஒன்னும் புரியல. எதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்து ரத்த சிந்தும்படி செய்தார் நமக்கு ஒன்னும் புரியல. அன்னைக்கு ஆராதனை, அன்னைக்கு செய்தி கேட்டு போயிடும், ஏதோ வந்த கடமை, உணர்வு கிடையாது. எதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார்? இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கோ. ஞான கண்ணை நமக்கு திறக்கிறார். ஜென்ம சரித்திரோடு வாழ்ந்து மரித்தால் மோட்சத்துக்கு போக முடியாது பிரதர் சிஸ்டர். ஜென்ம சரீரம் ஆண்டவர் வெறுக்கிற சரீரம். அதனால்தான் ஜென்ம சரீரம் மரித்து ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம தரித்துக் கொள்கிறோம் ஞானஸ்தானத்துல. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது ஜென்ம சரீரத்தோடு வாழ்ந்தது. பாவமான சரீரம், பாவப்பட்ட சரீரம். ஆண்டவர் உன்னை மாற்றதான் வந்தார், ஆவிக்குரிய சரீரமா மாத்தணும் அந்த சரீரத்தை. தேவனுடைய ராஜ்யம் சொல்லப்படுகிறது. நீ எந்த வாழ்க்கை வாழ்கிறாய்? ஆண்டவர் கேட்கிற, நீ எந்த வாழ்க்கை வாழ்கிறாய்? மாம்சமான வாழ்க்கை வாழ்கிறாயா, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறாயா? நமக்கு நல்ல புரிந்த பாருங்க, கால கடைசி காலம். இந்த உலகம் இப்படியே இருக்காது, நம்ம சரீரமும் அப்படி இருக்காது, நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்காது, மகிழ்ச்சியும் மகத்துவமும் வல்லமையும் நம்ம கிட்ட அப்படி இருக்காது, சந்தோஷ சமாதானமும் அப்படி இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற? இதுவரையும் மாம்சமான வாழ்க்கை வாழறியா, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழறியான்னு இறைமகன் உங்களை கேட்கிறாரு. ஏன் அதை கேட்கிறாருன்னா, இவன் மாம்ச வாழ்க்கையை வாழ்ந்தானா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதம்ன்றார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த மாம்சமான வாழ்க்கைக்கு விரோதம்ன்றார். எப்படி பாரு, இந்த ரெண்டு பகன்றார். மாம்சமும் ஆவியும் பயங்கரமான பகை. நம்ம இணைச்சு வாழறோம், சில பேர் பிரித்து வாழறோம். ஐயா, இந்த கடைசி காலம் அந்த செய்தி நல்லா கேளுங்க ஐயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். இந்த மாம்சமான வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உள்ள ஒரு தொடர்பை ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு. நீ எடுத்து நீ வாசிப்பாய் என்று சொன்ன கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இணைஞ்சு வாழாதியா? இணைஞ்சு வாழாதுன்னா உலக பிரமாணத்துல இன்னொன்னு பயங்கரமா சொல்றாரு. இந்த மாம்சமும் ஆவியும் இணையந்தாங்கடா விக்கிர ஆராதனைக்கு நீ இருப்ப. நீ தேவ பிள்ளை தானே, விக்கிர ஆராதனைக்கு தொடர்பு கொள்வ. ஆண்டவர் சொல்ற பகை அதுங்க. வேதம் சொல்லப்படுகிறது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் பகையா இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? உன் மாம்ச வாழ்க்கையே மாம்சமான சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாய் மாத்தினாதான் நீ நானும் மறிச்சா கூட இந்த மரணம் என் பார்வைக்கு அருமையானது. என் ஆத்தான் நாண்டுகிட்டு சத்தான் அதுவெல்லாம் கிடையாதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த அந்த மனுஷன், அந்த சகோதரி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த சகோதரி மரித்து போகிற ஆண்டவர் பேசுறாரு பேர் பிரியம்ன்றார். அந்த மரணத்தின் மீது எனக்கு பிரியம். எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றாரு. மாம்சத்துல மரித்தால் என் அன்பு தேவ பிள்ளைகளே அவருக்கு பிரியுமா? என்னதான் ஆராதனை செய்து அடக்கம் செய்து பெட்டி அடிச்சு ஆராதனை செய்து கொண்டு போனாலும் பிரியுமா அவருக்கு? முடிவு பண்ணிக்க. தேவனுடைய ராஜ்யம் இப்படி சொல்லப்படுகிறது.
சரி, இப்ப நீ ஒண்ணு கேட்கலாம், மாம்சத்துக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, கொஞ்சம் சொல்லிங்கன்னு சொன்னீங்களா? ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார், எனக்கு ஏதுவா இருக்கையா, நான் வந்தது நல்லது, இந்த ரெண்டு வாழ்க்கை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஏதோ கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு இறைவன் இடத்தில் போய் நான் சேர்ந்துடும் ஐயா. என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த மாம்சமான வாழ்க்கை என்ன என்று சொன்னால் ஆண்டவரை தேடாத வாழ்க்கை. அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை நினைத்துக் கொண்டு இன்னைக்கு வயிறு நிறையணும், வாய் நிறையணும், ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும், இங்க போனா 10 ரூபாய் வரும், அங்க போனா ஒயிலாட்ட கையில களியாட்டம் பார்க்கலாம். ஆண்டவர் தேடாத வாழ்க்கை மாம்சமான வாழ்க்கை. புரிஞ்சுக்கோ, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பேசுறாரு. இந்த வாழ்க்கை என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தேடாத வாழ்க்கை. உலகம் சரீரத்துக்கும் உலக கவலைக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கைமா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன என்ன ஆண்டவர் தேடுகின்ற வாழ்க்கை. ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த நாள், இன்னைக்கு ஆண்டவர் வருவார், என்னை விசாரிப்பார். ஒரு தாகமுள்ள வாழ்க்கை, எப்போது சபை, எப்போது ஜெபம், எப்போது வேதகமும், எப்போது ஆராதனை, எப்போது செய்தி கேட்டுன்னு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கையா? ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் நீ புரியுதா பாருங்க. எது உன்னை தேற்றும், எது உன்னை கைவிட்டுடும், இதுதான் பிரசங்கம் இன்னைக்கு. எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்? ஐயா மரித்து போன போது எனக்கு அங்க இருக்கிற எனக்கு சொல்லலையே, அப்படி சொல்லியிருந்தா நான் அப்படி வாழ்ந்திருப்பேன். அங்க சொல்லுவேன் இல்லையா? இப்ப சொல்றாரு, உயிரோடு இருக்கும்போது சொல்றாரு இந்த பூமியில. என் அன்பு பிரியமானவர்களே, நீ எடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீ வாசி. மாம்சத்து வாழ்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை இன்னைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். உலகமா தேவனா? மாம்சத்துக்குரியவன் உலகத்தை நோக்கி பார்க்கிறான், ஆவிக்குரியவர்கள் சபையை நோக்கி பார்க்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்கள் சபையை நோக்கி பார்க்கிறார்கள். வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆராதனை வீரர், என் அப்பா வராரு இன்னைக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் இங்க ஆண்டவர் என்ன அருமையா சொல்றாரு, எதை சிந்திக்கிறாங்கன்னு நம்ம இரவிலே சிந்தித்திருப்போம், அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு சபைக்கு போனோமே, ஆண்டவரை தேடணுமே, நம் பலவீனத்தில எல்லாம் பலப்படுத்திட்டு வரணுமே, நம்ம வாழ்க்கை பலப்படுத்தி கொண்டு இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம கணவர் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், ஆண்டவர் எனக்கு ஆயுசை கொடுக்கணும், சரீரத்தில் எத்தனை வியாதிக்குது அதெல்லாம் சுகமாகணும். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்னங்க? இப்ப சொல்லு, ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? அதுதான் சபை, வேதகம், ஆராதனை, செய்தி, ஜபம். மாம்சமான வாழ்க்கை இன்னைக்கு வயிற்றுக்கு வாய்க்கு இல்லையே, இன்னைக்கு களியாட்டம், ஒயிலாட்டம், இன்னைக்கு உலகப்பிரமாண காரியங்கள். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, இந்த ரெண்டு வாழ்க்கையில நீ எது எடுத்துக்க போற? எது வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? எதை நீ தரித்து வாழ போற? இனி கொஞ்சம் காலம் இருக்குது, கர்த்தர் கொஞ்சம் காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய வேதம் இப்படியா எச்சரித்துக் கொண்டிருக்கிறது? மாம்சத்துக்கு உரியவர்கள் மாம்சத்துக்கு தானே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை, அவருடைய சரீரத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். நீ உலக பிரமாண காரியத்தை மாம்சத்துக்குரியவு தானே நீ தேடிக்கிட்டு இருக்கிற. எடுத்து வாசி 6வது வசனத்தை. மாம்ச சிந்தை மரணம், முடிச்சிட்டார. ஆவியின் சிந்தையோ கரங்களை கட்டி கத்தர மகிமைப்படுத்துக. ஆவியின் சிந்தனை ஜீவன். போயிட்டியா? குடும்ப ஆசீர்வாதமா இருக்குதல்ல. மரணத்தை எங்க வைக்கிறார் பேர்? மாம்ச சிந்த, ஆண்டவர் தேடாத வாழ்க்கை, உலக பிரமாண காரியங்கள் பரிசுத்த நாளை அசட்ட செய்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது மாம்சமான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, மரணம். நீ வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போற? மரணம். ஆண்டவர் சொல்ற ஆவிக்கு உட்பட்ட பிள்ளைகள் அந்த சிந்தனை. ஜீவன், ஜீவன் என்ன தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகள் அந்த வாழ்க்கை எப்படி சொல்றாரு பாரு. நம்ம சரீரம் சாவாது. கொஞ்ச காலம் ஆண்டு அனுபவித்துட்டு கர்த்தர் அப்ப எடுத்துக்கிறார், அப்ப எடுத்து
இந்த ரெண்டு வாழ்க்கையில நீ எந்த வாழ்க்கை வாழப்பாரு? மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தா மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிரு. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தா ஜீவனை எதிர்நோக்கி கொண்டிரு. ஜீவனை எடுத்துக்கொள்கிற பிள்ளைகள் இங்க வந்திருக்கிறீங்க. மரணத்தை ருசி பார்க்கிற பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள் கேட்ட ஏசப்பா பிள்ளைங்க கைவிட்டுறாரு. வேதநாயகம் சொல்றார் 7வது வசன வாசி. மாம்ச சிந்தனை எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நீ யாரு? முட்டிப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளையா? ஆராதனை செய்யற பிள்ளையா? சத்தியத்தை கேட்கிற பிள்ளையா? ஏசப்ப பிள்ளையா? தேவனுக்கு விரோதமான பிள்ளை நீ. மாம்சமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை, உலக காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளை, தேவனை தேடாத ஆராதிக்காத பிள்ளை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. பகை யாருக்கு பகை? தேவனுக்கு. தேவனுக்கு போய் பகை இருக்க முடியுமா? ஆகாத பிள்ளைகள். ஆண்டோட வேதம் சொல்லப்படுகிறது, உன நல்ல திராட்சை செடி நல்ல கனி தருன்னு பார்த்தா ஆண்டவர் சொல்றார், ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? அன்பு சகோதரியே, தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நல்ல புரித பாருங்க. மாம்ச சிந்த மரணம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு ஆகாத பிள்ளை. 3வது சொல்றாரு 8வது வசனம் வாசி. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு எல்லாம் தந்து சொல்லு. தேவனுக்கு அப்படின்னா யாருக்கு பிரியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? பிசாசு. நீ யார் பிள்ளை? எப்படி மாறிட்ட? நீ கன்றுக்குட்டி, ஏசப்ப பிள்ளை. நீ பன்றிக்குட்டிய மாறிவிட்டாய். பன்றிக்குட்டி எங்க இருக்கும்? பிசாசட்டு கூட இருக்கும், சேற்றில் இருக்கும், நாத்தத்தில் இருக்கும். இப்ப ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாரு. இந்த மாம்சமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த ரெண்டுத்தையும் இணைஞ்சு மேஜிக்கா வாழ்வோம். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, இதையும் பிடிச்சுக்கோ அதுவும் பிடிச்சுக்கோ. ரொம்ப பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்றார். ரெண்டும் பகியாச்சே, ரொம்ப டேஞ்சர்ன்றார் ஆண்டவர். என் அன்பு பிரியமானவர்களே, 9வது வசனம் வாசி. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டு கொள்ளாமல், மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடையவன் அல்ல. நீ ஏசப்பதான் என் வாழ்க்கைக்கு சொந்தக்காரு. அவர் சொல்றாரு, என் பிள்ளை நீ இல்லை. அவருடையவன் அல்ல, கிறிஸ்துவனுடையவன் இல்லை. நீதான், நீ நான் தான் சொல்லிக்கிறோம் மார்த்தட்டி. நான் கிறிஸ்துவர், நான் தேவ பிள்ளை. தேவ பிள்ளை எங்க இருக்கணும்? ஆவிக்குரிய பிள்ளை எங்க இருக்கணும்? பிசாசு உலகத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு எனக்கு என்ன இருக்குது சொல்லு? நீ ஆவிக்குரிய பிள்ளையாச்சே, ஏசப்பா பிள்ளையாச்சே. ஏசப்பா வந்து இருக்கிறாரு, ஏசப்பாட்டு கூட தானே இருக்கிறோம். தேவராஜ்யத்துக்குரிய பிள்ளையாச்சே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாச்சே, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளப்பட்ட பிள்ளையாச்சே. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் அவனுடையவன் அல்லன்னாரு. வேதவசனம் இப்படி சொல்லப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீ வாசிப்ப என்று சொன்னால், உணர்முறை வாசியம்மா. மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். ஆமென். இப்ப யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. அவர்தான் நடத்துறாரு. இப்ப கர்த்தருடைய பிள்ளை தொட முடியுமா? 2 பிள்ளை இருக்குது. 2 சரீரத்தை குறித்து பார்த்தோம், 2 வாழ்க்கை குறித்து பார்த்தோம். இப்ப 2 பிள்ளை இருக்குது. ஒரு பிள்ளை ஏசப்ப பிள்ளை, ஒரு பிள்ளை பிசாசு பிள்ளை. நீ அந்த பிள்ளை? நான் கேட்கல, வேதம் தான் சொல்லுது. நீ யாருடைய பிள்ளை? அவர் தான் சொல்றாரு, என்னம்மா என்னுடைய புத்திரன். தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் தான் இருக்கிறார்கள். இப்ப தேவனுடைய புத்திரர், பிசாசு புத்திரர், பிள்ளைகள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வேதம் இப்படிதான் சொல்லப்படுகிறது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருடைய பிள்ளைன்னு. நீ எடுத்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசி. நீ யாருடைய பிள்ளை பார்க்கலாம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசு பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும்.
இப்ப யாருடைய பிள்ளை நீ? ஆண்டவர் சொல்றாரு நீ யாருடைய பிள்ளைன்றாரு. பிசாசு பிள்ளையா தேவ பிள்ளையா? தேவ பிள்ளை இருக்கிற இடம் வேற, பிசாசு பிள்ளை இருக்கின்ற இடம் வேற. நீ எங்க இருக்கிற? இப்போ இந்த பரிசுத்த நாளையில தேவனோடு இருக்கிற பிள்ளைகள் தேவ பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா. இந்த பரிசுத்த நாள்ல உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. நான் சொல்ல வேதம் தான் சொல்லுது. இன்னார் என்று எனக்கு தெரியும் என்றார். இன்னொன்னு சொல்றாரு, நீ எந்த பிள்ளை என்றது நான் சொல்லிட்டா மேஜிக்கா வாழறாங்க. அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசி. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும், ஐயோ அவர் தான் சொல்றாரு, மேஜிக்கா வாழாத, மேஜிக்கா வாழாத என்றார். நீ பேய்களுடைய பாத்திரத்திலும் அங்கேயும் நான் உன் பிள்ளைன்ற, ஏசப்பா கிட்ட வந்து நானும் பிள்ளைன்ற. முடிவு பண்ணிக்கோ எப்படி வாழறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் உணர்த்துகிறாரு. நீ யாருடைய பிள்ளை? மாம்சமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஏசப்பா வந்து இந்த மாம்சமான வாழ்க்கை வாழக்கூடாது என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படியாதான் கர்த்தர் நம்மளை உருவாக்கும்படியாதான் அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு நம்மளை சுத்திகரித்தார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, இந்த மாம்சமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏமா நீ இப்படி வாழ்ந்தா மரணம்டா, மரணம் வந்தா எனக்கு நீ ஆகாத பிள்ளை, ஆகாத மரணம். ஆகாத மரணம் எங்க போவோம்? நான் விரும்பாத இடத்துக்கு போவேன், நரகத்துக்கு போயிட்டோம். ஆண்டவர் சொல்றார் நீ ஆவிக்குரிய பிள்ளை என்னோடு கூட இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழறியா மாம்சமான வாழ்க்கை வாழறியான்றாரு ஆண்டவர். இப்போ ஒரு வேலை அப்படி வாழ்ந்திருந்தா தயவு செய்து சொல்றேன், இந்த செய்தி நீ கேட்கறதுனால ஏதோ ஒரு காரியத்துக்கு தான் ஆண்டவர் உன்னோட கூட பேசும்படியா செய்தார். வேற செய்தியை கூட தான் சொல்லி இருக்கலாம், ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கலாம். ஆனால் இது பாருங்க, இந்த உலகத்துல கோடா கோடி சபை இருக்கிறது, எத்தனையோ பிரசங்கம் போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் உன் மீது என் மீது வைத்த அக்கறை என்ன தெரியுமா? என் பிள்ளை நான் இருக்கிற இடத்துக்கு தான் வரணும். கரங்களை தட்டி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, 2 பாத்திரத்துல மேஜிக்கா கையிடாதுன்றார். நீ நானும் நம்ம வாழ்க்கையில பாருங்களேன், ஆண்டவர் தான் நமக்கு இந்த உலகமே ஆண்டவர். பிசாசை கொண்டு வந்து நீ ஏன் வச்சுக்கிற வீட்டுலன்றார். அதுக்கு தொட்டுக்கிறேன்றார். ரொம்ப டேஞ்சருமா. வேதம் இப்படி சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. இந்த மாம்சத்துக்குரிய மேஜிக்கா வாழ்கிறவர்கள் சொல்றாரு, யார் உள்ள வந்து பேசலாம்? இப்ப மாம்சமான வாழ்க்கை வாழறவங்க கிட்ட யார் இருக்குது? பிசாசு. யூதாசுக்குள்ள எப்படி பிசாசு போனா? மாம்சம் அவனுக்குள்ள வந்து விட்டது, பிசாசு அவனுக்குள் போயிட்டான். இப்போ நமக்குள்ள மாம்சமான வாழ்க்கை. அதனாலதான் சொல்றாரு நீ வாழாத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. கடந்த வாரத்துல ஆண்டவர் அதை தான் எச்சரித்தாரு. இப்ப பிசாசு யாருக்குள்ள போறான்டா? மாம்சமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உள்ளத்தில் அவன் இருந்து அவன் எப்படி செயல்படுறான். நீ ஒண்ணு நினைப்ப, நீ நினைக்கிறது நீ செய்ய மாட்ட, அவன் நினைக்கிறத தான் செய்வேன். நான் சொல்லல, வேதம் சொல்லப்படுகிறது, நான் விரும்புகிறத நான் செய்யாமல் நான் விரும்பாத காரியத்தை. எப்படி நீ விரும்பாத காரியத்தை செய்வ? சாப்பாடு சாப்பிடணும்னு நீ பிரியம், இதுதான் உனக்கு. விரும்பாத போய் மண்ணு சத்து சாப்பிடுவியா? சேற்றள்ளி சாப்பிடுவியா? அப்ப உனக்குள்ள யார் இருக்கிறது? எடுத்து நீ வாசி, எடுத்து வாசி. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசி. எப்படி எனில் நானு செய்கிறது எனக்கே பிடிக்கல. எந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம்? நீ சொல்லு, எந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம்? என் அன்பு தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாரு, வாசிப்பா. நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறத செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்யறேன். நான் வெறுக்கிறதையே செய்யறேன்னா நீ விரும்புகிறதை செய்யாமல் நீ வெறுக்கிறத செய்யற. வேதம் சொல்லப்படுகிறது, எடுத்து நீ வாசித்தல் 19 வாசி. ஆதலால் என்னமா? நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இப்ப எப்படிப்பட்ட மனுஷன்? அப்ப இவனுக்குள்ள யாரு இருக்கிறது? இந்த சகோதரிக்குள்ள யாரு இருக்கிறது? பிசாஸ். இப்ப புரியுதாமா? நீ நன்மை செய்யறதுக்கு தான் பிரியாசப்பட்ட, அது தீமை செய்யும்படி ஆயி உனக்கு ஆலோசனை கொடுத்துட்டான். அப்ப நமக்குள் வாசம் செய்கிறவன் பிசாசானவன். மாம்சமான வாழ்க்கை வாழாத. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றது, ஆவியை தரித்துக்கொள். வேத நாயகன்படி சொல்றார். எரேமியா 45வது அதிகாரம். எரேமியா கொஞ்சம் சீக்கிரமா வாசிமா. எரேமியா 45வது அதிகாரம் 5வது வசனம். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ சொல்றாரு, தேடாத.
இதோ மாம்சமான யாவர் மீதும் தீங்கு வர பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பாருங்க, நீ பெரிய காரியங்கள் தேடிக்கொண்டிருக்கிறாயோ, தேடாத. நீ மாம்சத்தில் குடிக்கொண்டிருக்கிறாய், பிசாசு அழுக்கித்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், பிசாசத்தின் கூட்டாளிகள். ஆண்டவர் சொல்றாரு பாரு, வேதம் சொல், நீ தேடாத, உனக்கு தீங்கு வர பண்ணுவேன். இந்த மாம்சத்தை ஆவிக்குள் நடத்தும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கடந்து வந்தார் இந்த உலகத்துல. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் சொல்லப்படுகிறது, செத்து போயிடுவென்றார். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள். ஆண்டவர் அதை தானே சொன்னார், மாம்ச சிந்தை மரணம். இங்க சொல்றாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் வயிறு நிறையணும், வயிறு நிறையணும், வயிறு நிறையணும். 24 மணி நேரம் ஓட்டுற ஓட்டம், வாய் நிறையணும், வாயு சுவையா இருக்கணும். இது என்ன வாழ்க்கை? மாம்ச வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ல செத்து போயிடும். அன்பு சகோதரியே, அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த சாவடம் சாக. ஆண்டவர் சொல்ல, சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை. உன்னை என்னை சுற்றி பாதுகாக்கிறாரு, வரும் ஆபத்து, நீ அதில் ஜெயிக்கிற. ஒரு நல்ல சாட்சி சொல்ற. வேத நாயகன் இப்படி சொல்றார், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீ வாசி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். நாம் ஆவியில பிழைத்திருந்தால், மாம்சத்துல பிழைச்சா செத்து விடுவோம். இப்ப ஆவியில் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கணும். ஆவியில் தானே பிழைச்சிருக்கிற, அப்ப பரிசுத்த நாளை அசட்டை செய்யக்கூடாது. உன் கையில வேதம் இருக்கணும், ஆவியின் கிருபை இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகள, நீ தேவனுடைய பிள்ளை. உன்னை தொட்டவன் என் கண் இமையை தொடுகிறான். மாம்சமானவர் தொட்டா அவர் சொன்னாரா? வித்தியாசம் தெரியாத சொல்றோம், வாசிக்கிற வசனத்தை. ஆவிக்குரிய பிள்ளைகளை தொட்டாதான் ஆமேன்னு சொல்லிப்போம். இப்ப அந்த வசனம் யாருக்கு? இப்ப அந்த வசனம் யாருக்கு பொருத்தம்? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பொருத்தம். மாம்சமானவர் தான் சொல்றாரு, மரணம் வரும், சாவு வரும்ன்றாரு. பிசாசு குடியிருப்பான், பிசாசு கூட்டாளி என்றாரு. நீ என் பிள்ளை இல்ல, பிசாசின் பிள்ளை. இன்னார் என்று எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் மேஜிக்கா வாழ்கிற, அங்க ஒரு கை, அங்க கூப்பிட்டாலும் போற, இங்க கூப்பிட்டாலும் வர. என் அன்பு சகோதரியே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. அனலாயிருங்கள், வாசி. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள், ஆவியில அனலாருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நம்ம சொல்ற முடிக்கிறாரு. பத்தியா, என் பிள்ளை எங்க இருக்குது பத்தியா, என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ஏன் செய்யணும்? அதுவும் வேலையெல்லாம் அப்படி அல்லம்மா. நீங்க எல்லாமே தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகள், தேவனுடைய பணிகளை செய்யற பிள்ளைகள், தேவனுடைய போர் வீரர்கள். ஆமென், அல்லேலூயா. நான் ஆரம்பத்துல அடிக்கடி சொல்லுவேன், உன்னால ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுகிற ஆண்டவர். உன்னால ஒரு குடும்பம் பாவத்துக்கு போதுறான்னா எவ்வளவு வேதனை அடி வைப்பார். ஏன்னா அவங்கள நீ மீட்டலன்ற, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லல, தனி வழி வாழ்ந்து அவங்க நரகத்துக்கு போறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கிட்ட போயிட்டு, ஏமா இயேசு கிறிஸ்து கிட்ட வாயம்மா, உன் நிலைமை மாறும். இதுக்கு என்னப்பா முத்தப்பா கொட்டிடும் நீ சொல்லுங்க. இததான் சொல்றாரு, அனலாயிருங்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. நீங்க தேவ பிள்ளைகள். வேதம் எப்படி சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே, கடைசியா முடிச்சிடுற. இந்த உலகத்துல 2 கனிகள் இருக்கிறது. இந்த உலகத்துல எத்தனை கனி? ஐயா, 2 கனி இருக்கிறது. இந்த 2 கனியில அந்த கனியின் பேரை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்றியா? ஒரு கனி ஆவிக்குரிய கனி, இன்னொரு கனி மாம்சத்துக்குரிய கனி. நல்லா புரியுதா பாருங்க, நான் சொல்லல, ஆண்டவர் தான் சொல்றாரு. நீ மாம்சத்துக்குரிய கனிகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் சகோதரா. மாம்சத்துக்குரிய கனிகளை வீட்டுல போய் நீ வாசி, ஆவிக்குரிய கனிகளை மாத்திரம் இங்க வாசி. ஆண்டவருடைய வேதம் வாசி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசி. ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், எச்சை அடக்கும். ஆவியின் கனி எத்தனை? ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னைக்கு எந்த கனியை எடுத்துக்கு பாரு. இப்ப சொல்லு, ஆவியின் கனி. மாம்சத்து கனி வேண்டாமா? அந்த மாம்சத்து கனியை நீ வாசிப்பா என்று சொன்னால் அறியாதவர்கள் தெரிஞ்சுக்கிட்டமே. 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசி. ஆண்டவர் சொல்றார், மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாகிவிட்டன,
அவையாவன அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கு பேதங்கள், பொறாமைகள், கொலை வரிகள், களியாட்டங்கள் முதலானது. இப்ப எந்த கனி வேணும்? நான் சொல்லலைங்க, நீ வந்தது நல்லது என்று அறிஞ்சிக்கோ. இவ்வளவு காலம் மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். தயவு செய்து ஆண்டவர் சொல்ற, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, ஒருவேளை எனக்கு தான் நான் நல்லா இருக்கணும்னு என் ஆண்டவர் இந்த தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்தாருன்னு எடுத்துக்கோ. நீ ஏதோ இங்க காட்சி நடக்கிற போல உட்கார்ந்துட்டு நீ போயிடாத, ஏமாந்து போயிடாத. உன்னை தாங்குகிறது ஆண்டவருடைய ஜீவன் தான். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவின்படி சிந்தித்தால் ஜீவன் என்ற. ஒருவேளை இப்ப பலவீனத்தோடு வந்திருக்கலாம், நீ வாழ்க்கை பலவீனமா இருக்கலாம், சரீர பலவீனமா இருக்கலாம், நீ கண்டவைகள் காணாதவர்கள் பலவீனமா இருக்கலாம். ஆனா இப்ப பலப்படுத்துறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பலவீனமோடு வந்திருக்கலாம், ஆண்டவர் பலப்படுத்துற. ஏன்னா ஆவியின் பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து கேட்கணும். தாவீதை போல. தாவீது என்னமா கேட்டான்? 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்துல என்னமா கேட்டான்? என்னம்மா? ஆண்டவரே, அந்த வசனத்தை முழுமையா வாசி. என் மேல் இனிமேலாவது இரக்கமாயிர ஆண்டவர். சொல்லுங்கள, ஆண்டவரே உம் சத்தியத்தை கேட்டேன், இனியாவது என் மீது. இவ்வளவு காலம் என்ன வெறுத்த, நான் மாம்சத்துக்குரிய பிள்ளையா இருந்தேன், மாம்சத்திற்கு கனியை நான் புசித்தேன், 2 விதமான வாழ்க்கையில் நான் மேஜிக்கா வாழ்ந்தேன். ஆண்டவரே, எனக்காக தான் நீ கடந்து வந்தையோ, எனக்காக தான் அந்த பிரசங்கத்தை நீ கொண்டு வந்தையோ. ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு பாதையில இன்னைக்கு கடந்து போலான்னு நினைச்சேன், ஏதோ ஒரு ஆண்டவர் தான் என்னை வீட்டு கொண்டு வந்தீங்க, இந்த பிரசங்கத்தை கேட்கும்படி செய்தீர். என் மீது இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெல்ல நற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் எல்லாம் நடுங்குது. அன்பு பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.